டிவிகே வந்து நாங்கள் வந்து கூட்டணி வைக்க ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்றதையும் சோடங்கர் வந்து சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு ப்ரிடிக்ஷனாக சொல்ல போனால் கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் அதில் ஜோடங்கர் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் இல்லாமல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தோம்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த பஞ்சாயத்தை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ் ஜோடங்கர் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சார். அதுக்கப்புறம் மாணிக்கம் தாகூர் எல்லாமே வந்துட்டு உள்ளே வந்து பேச ஆரம்பித்தாங்க. காங்கிரஸுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லை, நாங்கள் என்னைக்கும் இந்த முடிவை எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து ஒரு காட்சி பொருளாக வந்து காங்கிரஸ் பயன்படுத்துகிறாங்கன்றது தான் நிறைய விமர்சகர்களுடைய ஒரு பேச்சாக இருக்குது. என்னென்னா, நீ ஒன்று என்னை சேர்த்துக்க, இன்னொன்று தொகுதி பங்கீட்டில் எனக்கு நல்ல தொகுதிகளை கொடு, இவ்வளோ தொகுதிகளை கொடுக்கணும், ஆட்சி அதில் பங்கு கொடுக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சமமான பங்கு எங்களுக்கு கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து டிவிகே கூட போயிடுவேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தோனியில் தான் வந்துட்டு டிவிகேயை வச்சு விளையாடுறாங்களோ அப்படிங்கிற விமர்சனமும் இருந்துகிட்டு தான் இருக்குது.